ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 விதமான சாதம் தான் பார்க்க போகிறோம். இந்த 5மே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. வாங்க ஒன் பை ஒன்னாக எப்படி செய்யணும்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீல் மேக்கர் 65 அப்புறம் மீல் மேக்கர் 65 பிரியாணி 2 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மீல் மேக்கர் 65. இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இந்த மீல் மேக்கர் 65 எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ அதில் மீல் மேக்கரை நான் ஆட் பண்ணுறேன். மீல் மேக்கர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே வச்சுருங்க. மீல் மேக்கர் ரொம்ப நல்லா குக் ஆயிரும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மீல் மேக்கர் தண்ணி எல்லாத்தையும் இழுத்துருச்சு, ரொம்ப நல்லா குக் ஆயிடுச்சு. தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 2 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, ஃபைனலாக 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீல் மேக்கர் சூடாக இருக்குது, அதனால் முதல்ல கரண்டியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் 1 அல்லது 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி ஒரு 1/2 மணி நேரம் போல் அப்படியே ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா சூடான ஆயிலில் போட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வேகிறதுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரை ஆகும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கத்தை நல்லா திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும், அந்தளவுக்கு இது நல்லாவே குக் பண்ணணும். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த அளவு குக் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் எல்லாத்தையும் வடிச்சிட்டு இதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எண்ணெய் எல்லாத்தையும் வடிச்சிட்டு எல்லாத்தையும் வெளியில் எடுத்துருங்க. இப்போ நமக்கு மீல் மேக்கர் 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த மீல் மேக்கர் 65 செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா விதமான ரைஸ்க்கும் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம செய்ய போகிறது மீல் மேக்கர் 65 பிரியாணி. மீல் மேக்கர் 65 பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல 100 கிராம் அளவுக்கு மீல் மேக்கரை பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 2 கப் அளவுக்கு அரிசியில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கிறேன். இப்போ அரிசி நல்லா கழுவுனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் போல் இதை ஊற வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நீல வாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்ணுறேன். கூடவே 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீல வாக்கில் கட் பண்ண 2 தக்காளி நான் ஆட் பண்ணுறேன். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசியணும், அந்தளவுக்கு இதை நல்லாவே ஃப்ரை பண்ணணும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக நறுக்கின புதினா கொத்தமல்லியிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம பொரிச்சு வச்சுருக்க மீல் மேக்கரையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நான் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். 2 கப் அளவுக்கு அரிசிக்கு 3 கப் தண்ணி ஊற்றிக்கங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாஸ்மதி அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா 1க்கு 1.5 கப் தண்ணி ஊற்றினா போதும். நார்மல் சாப்பாடு அரிசி அப்படின்னா 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ இதை குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ 2 விசில் வரை குக் பண்ணி நான் ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கேன். பிரியாணி ரொம்ப நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம குக்கரில் பிரியாணி பண்ணும்போது அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா கட்டி கட்டியாகிடும். அதனால் உடனே ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நமக்கு மீல் மேக்கர் 65 அப்புறம் மீல் மேக்கர் 65 பிரியாணி 2 ரெசிபியுமே ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 ரெசிபி இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீல் மேக்கர் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் வெறும் 10 நிமிஷத்தில் இந்த பிரியாணி நம்ம செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் ஊறினா போதும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். கூடவே 2 பச்சை மிளகா, ஒரு பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரை மூடி இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த மீல் மேக்கரில் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பிரியாணி பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை 5 நிமிஷம் போல் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 2 பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டாக இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. 2லேருந்து 3 நிமிஷம் போட்டு ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம மீல் மேக்கரை ஆட் பண்ணிடலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 3 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசியை ஆட் பண்ணிடலாம். அரிசியை ஆட் பண்ணி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இது பாஸ்மதி அரிசி போட்டிருக்கேன். இங்கே நார்மல் சாப்பாடு அரிசிலையும் பண்ணலாம். இப்போ இதை மூடி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வரைக்கும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா 1 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாதம் உடையாமல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரிபத், அதாவது தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி இந்த தேங்காய் பால் சாதத்தை ரொம்ப ஈஸியான மெத்தடில் குக்கர் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். இந்த மெத்தடில் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக அந்த ரெசிபியை செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை முதல்ல தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க.
இப்போ நல்லா கழுவியாச்சு. இப்போ இது கூட 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு 4 விசில் வந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நான் 2 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயோ சிம்லேயோ தான் வச்சு குக் பண்ணணும். ஹையில் வச்சிங்க அப்படின்னா அடியில் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ ஓரளவு குக் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். அதுக்கு குக்கரை மூடி வச்சு சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. விசில் எதுவும் போட தேவையில்லை. சும்மா மூடி வச்சாலே போதும். 3லேருந்து 4 நிமிஷம் போல் குக் பண்ணதுக்கப்புறமா இது வெளியில் எடுத்துடலாம். இப்போ ரொம்ப நல்லா குக் ஆகிருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா சமப்படுத்தி வச்சுக்கோங்க. நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறமா இது மாதிரி பீசஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பீசஸ் போட்டுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கிரிபத் அதாவது தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம செய்ய போகிறது கீ ரைஸ். கீ ரைஸ் சிக்கன் குழம்பு கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. 2 பிரியாணி இலை போட்டுக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை 10 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசி உடையாமல் பார்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட பொடியாக இருக்கிற புதினா கொத்தமல்லி இலைகளை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு அரிசிக்கு 3 கப் அளவுக்கு நான் தேங்காய் பால் ஊற்றுறேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசியாக இருந்தால் 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. நார்மல் சாப்பாடு அரிசியாக இருந்தால் 4 கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ 2 விசில் வந்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் போல் சிம்மில் வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நமக்கு கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான கொத்தமல்லி சாதம் தான் பார்க்க போகிறோம். வெறும் 5 நிமிஷம் போதும் இது செய்கிறதுக்கு. ரொம்பவே ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். நான் இன்றைக்கி கொத்தமல்லி சாதம் செய்கிறதுக்கு 1 கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வச்சு நல்லா கழுவிக்கங்க. ஊற வச்சு கழுவும் போது கொத்தமல்லியில் இருக்க மண் எல்லாமே போயிடும். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்க்குறேன். நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன்.
அது கூடவே அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரை மூடி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட்டானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறேன். 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலை ஆட் பண்ணுறேன். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இது எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணுறேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுக்க கொத்தமல்லி இலையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு. நான் இன்றைக்கி 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கொத்தமல்லியை பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகி நல்லா திக்காகும். ஆயில் ஃபுல்லாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் நான் வேக வச்சு சாதம் சேர்க்குறேன். நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி தான் சேர்க்குறேன். இது நார்மல் சாப்பாட்டு அரிசி கூட சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்மதி அரிசியாக இருந்தால் உடஞ்சிரும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா கிளறும் போது நல்லா மிக்ஸ் ஆயிரும். சாதமும் உடையாமல் கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.